வெல்கம் பேக் யூகே இன்ஃபோடெக். நம்ம இந்த வேர்ட் டியூட்டோரியலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் டேப்பில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹோம் டேப்பில் என்னென்ன ஐகான்ஸு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேசிக்காக உள்ள ஸ்டேட்டஸ் பார் எப்படி இருக்கும், எப்படி ஒரு ஒரு வேர்டை ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, டெம்ப்ளேட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் டேப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஐகான்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிளாங்க் ஷீட் அப்படிங்கிற பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா, எனக்கு வேர்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ டாக்குமெண்ட் 1 இருக்கிறது. ஓகே, அதுக்கு நான் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது? சிம்பிளாக நீங்கள் Ctrl+S கொடுங்க. ஓகே, Ctrl+S நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் ஆகும். ஓகே, இது ஷார்ட்கட் கீ. நான் தனியாகவே ஷார்ட்கட் கீ வேர்டில் பொறுத்த வரைக்கும் தனியாக ஷார்ட்கட் கீ A to Z அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நீங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம், சேவுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+S. ஓகே, நான் Ctrl+S அப்படிங்கிறத நான் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரௌசர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ப்ரௌசரில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லை வேறு எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸில் வியூ ஆகும். லொக்கேஷன் என்ன வியூ ஆகும்? டவுன்லோட்ஸ்னு வியூ ஆகும். அதே விஷயம் நீங்கள் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு தான் சேவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வியூ ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டாக்குமெண்ட்டில் எனக்கு வியூ ஆகுது. எனக்கு இந்த லொக்கேஷன் வேணாம், வேறு லொக்கேஷனில் நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு யூகே இன்ஃபோடெக் போன வீடியோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஓகே, யூகே இன்ஃபோடெக் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த நேம்லேருந்து இந்த வேர்டை நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, ரீப்ளேஸ் எக்ஸிட்டிங் ஃபைல் அப்படின்னு கேட்குது. ஓகே அப்படின்னு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த அந்த ஃபைலை எடுத்துகிட்டு எனக்கு இந்த ஃபைல் வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட்டு பண்ணணும், டைப் பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போன வீடியோவே சொல்லியிருந்தேன். இப்போது ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் கொடுங்க, என்டர். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரேண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, = சேர்த்துக்கோங்க, மறந்துட்டேன். = சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேண்ட்டுங்கிறத கொடுக்கணும். அப்போ ரேண்டமாக உங்களுக்கு என்ன அப்படின்னா, ரேண்டமைஸாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சின்ன டூல்ஸை வச்சு நம்ம எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நான் பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் இது ஹோம் டேப். ஓகே, ஹோம் டேப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ பாருங்களேன், இந்த இதை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, டைம் நியூ ரோமன் அப்படிங்கிறது ஒரு ஃபாண்ட்டை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நான் இதை செலக்டே பண்ணாமல் நார்மலாக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் நியூ ரோமன் கொடுக்குறேன். அப்போ எனக்கு எந்த டெக்ஸ்ட்டுமே எனக்கு என்னது சேஞ்ச் ஆகாது. இனிமேல் வர டெக்ஸ்ட்டில் வேணால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வரும் தவிர்த்து, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, செலக்ட் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும். அது எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, மவுஸ் இருக்குல்ல, அந்த மவுஸில் நீங்கள் இங்கே பாருங்கள் டாட்டாக வருதுல கரஸ், அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் கொடுத்து ட்ராக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் ஆயிரும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது எனக்கு வேண்டாம், எரேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து கரஸை கொண்டு போய் வச்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கனக்கிட்ட நீங்கள் வைக்கிறதுனாலும் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கனக்கிட்ட நான் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டு நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா எனக்கு ப்ரொவைடர்ஸ் தான் எனக்கு எரேஸ் ஆகும். இது எனக்கு ரைட் சைடு எனக்கு எரேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் டெலிட் கீ அப்படி இருக்கிறப்பா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, பேக் ஸ்பேஸ் எங்கே இருக்குது தெரியாதவங்க, பேக் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு ஆரோ காமிச்சு உங்களுக்கு இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பட்டன் இருந்துச்சுன்னா அதான் இது பேக் ஸ்பேஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, டெலிட் கீன்னு தனியாகவே உங்கள் கீபோர்டில் இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் உள்ளது எல்லாமே என்ன ஆகும்னா டெலிட் ஆயிரும். ஓகே, இதான் இதில் உள்ள ட்ரிக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேக் ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ரைட் சைடு இதுவாகும், டெலிட் கொடுத்தீங்கன்னா வந்து ரைட் சைடு இதுவாகும், சாரி லெஃப்ட் சைடு இதுவாகும். ஓகே, இதான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போல்ட் ஆக்கணும், இல்லை எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன கொடுக்குறேன், ஃபாண்ட் சைஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா, இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமித்தேன். அப்போ எத்தனை ஃபாண்ட் சைஸ் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா, இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது. இதில் எத்தனை ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு எத்தனை எவ்வளோ உங்களுக்கு நல்லா இருக்கோ, இல்லை வந்து ஒரு ஆஃபீஸில் ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபாண்ட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னாலும் நீங்கள் அதில் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நார்மலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து சின்னதாக இருக்குது, சைஸ் சின்னதாக இருக்குது, எனக்கு வந்து லாங்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபாண்ட் சைஸ் அப்படிங்கிறப்ப எனக்கு நம்பர்லேயும் இருக்குது, தென் வந்து ஈஸியாக கிளிக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சிஸ்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹோம் டேபை பொறுத்த வரைக்கும், இல்லை எல்லா டேபையும் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பக்கத்தில் இந்த மாதிரி ஆரோ இருந்துச்சு அப்படின்னா உள்ள நிறையா வந்து கேட்டகிரிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு 12 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். எனக்கு அந்த ஃபாண்ட் சைஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ டிக்ரீஸ் சைஸ் அப்படின்னாலும் எனக்கு சின்னதாகும். இதான் இதில் உள்ள ஈஸியான மெத்தடு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம், ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ டு மேக் யுவர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இந்த டாக்குமெண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து ஸ்மாலில் நான் டைப் பண்ணியிருக்கேன். இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓகே நான் ஸ்மாலாக நான் டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியுமா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, சேஞ்ச் கேஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே பக்கத்தில் ஆரோ இருக்குது, அதனால் நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். சென்டென்ஸ் கேஸ், லோயர் கேஸ், அப்பர் கேஸ், கேபிட்டல்ஸ், ஈஸ்ட் வேர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நான் அந்த மாதிரி என்ன கொடுக்குறேன்னா சென்டென்ஸ் கேஸ் கொடுக்கல, நான் என்ன பண்ணுறேன் அப்பர் கேஸ் கொடுக்குறேன். ஏன்னா சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்காக உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். அப்பர் கேஸ் கொடுத்தனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக எல்லாமே என்ன ஆயிடுச்சு, கேபிட்டல் லெட்டரில் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிசைனு, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இதே வந்து இப்போ இந்த டெக்ஸ்ட் எனக்கு போல்டில் இல்லை, எனக்கு போல்டாக எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பி அப்படிங்கிறது இருக்கா, நீங்கள் அதையும் கொடுத்துக்கலாம், போல்ட் ஆயிரும். அதே மாதிரி தான் இட்டாலிக்கும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த வேர்டு மட்டும் எனக்கு தனியாக அண்டர்லைன் பண்ணி எனக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு திக்கான அண்டர்லைன் வேணும்,
அப்படின்னாலும் நீங்கள் திக்கான அண்டர்லைனும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் இதுக்கு கீழே எனக்கு எழுதணும், ஓகே, பவரில் எழுதணும், இல்லைன்னா 2ல் எழுதணும், செகண்டில் எழுதணும், அப்படிங்க கீழே எழுதணும் அப்படின்னா நீங்கள் இங்கே x2 அப்படிங்கிறது இருக்கா, அந்த x2 நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது எங்கே ஆகும்னா கீழே தான் எழுதும். இதே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபார்முலாவே எழுதுறீங்க, 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பவர் 2 அப்படிங்க பவர் 5 அப்படிங்கிறத கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இதில் ஃபங்க்ஷன்ஸும் என்ன பண்ணிக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 2 பவர் கொடுத்துட்டேன், எனக்கு நார்மலாக அது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹைலைட்டாக இருக்கா, செலக்ட் ஆனது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எடுத்து விட்டிங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்துடும். இதுதான் இதில் உள்ள கான்செப்ட். இப்போ எனக்கு டு மேக் யுவர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது, இது எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா ஈஸியான ஒரு விஷயந்தான். இங்கே ஹைலைட்டர் இருக்குது. ஹைலைட்டர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு டார்க்கான ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதே மாதிரி தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம 10th படிக்கும் போதோ இல்லை 10th ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. நம்ம கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா ஹைலைட் பண்ணி வைப்போம், இந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் நம்ம இதில் ஹைலைட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன இதெல்லாம் டெக்ஸ்ட் பண்ண முடியுது, டெக்ஸ்ட்டை வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. பண்ணலாம், அதுக்கு தான் இங்கே பக்கத்தில் இருக்குது டெக்ஸ்ட்டுக்கு சேஞ்ச் கலர். ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன். அப்போ நான் எனக்கு வந்து என்னென்னா செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னாலும் நான் வந்து ஏ அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் வந்து எல்லோ அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து ஆரஞ்சை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டெக்ஸ்ட்டும் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அலைன்மெண்ட். இதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகே, அலைன்மெண்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இது வந்து என்னென்னா அலைன் லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் சைடு நீங்கள் அலைன் பண்ணணும், லெஃப்ட் சைடு நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வியூ ஆகணும், இல்லைனா சென்ட்ரைஸ் பண்ணணும், ஜஸ்டிஃபை வேணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போதைக்கு என்ன அதில் கிளிக் ஆகிருக்கு அப்படின்னா, கிளிக் ஆனது தெரியுதா, அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு வியூ ஆயிருக்கு. நீ என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம பண்ணணும். அப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் நான் கொடுக்குறேன், சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு சென்டர் ஹெட்டிங் மாதிரி எனக்கு வியூ ஆயிடுச்சு. எனக்கு ரைட் சைடு வியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரைட் சைடு அலைனாக கொடுக்குறேன். எனக்கு ஜஸ்டிஃபையாக வேணும், கரெக்டாக எல்லாமே சேமில், இங்கே பாருங்கள் சேமாக உங்களுக்கு இருக்கும், எதோட முடியுதோ அதோட சேமாக எந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து இங்கே வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இதே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, ஆனால் இது மட்டும் உங்களுக்கு ஜஸ்டிஃபையில் இருக்கிறதுனால சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இதான் அதில் உள்ள கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா புல்லட்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணும்போது நம்ம புல்லட்ஸ் வைப்போம், இல்லைன்னா ஒரு ஹெட்டிங் பண்ணும்போது நம்ம புல்லட்ஸ் வைப்போம். அதே கான்செப்ட் தான் இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான டிசைனில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புல்லட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஒன்று மட்டும் தான் எனக்கு புல்லட்ஸ் வந்துச்சு, நான் என்ன பண்ணல, செலக்ட் பண்ணலை. நான் என்ன பண்ணேன், செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா புல்லட்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ புல்லட்ஸில் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். இதே விஷயம் நீங்கள் செலக்ட் பண்ணாமலே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வியூ ஆகும். இதான் இதில் உள்ள கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்பர்லேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ்லேயும் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்பர்ஸ்லேயும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹோம் டேப்பில் உள்ள ஃபாண்ட் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா இன்சர்ட் டேபு, டிசைன் டேபு அப்படிங்கிறப்ப 1 by 1 நம்ம வேர்ட் டியூட்டோரியலில் நம்ம போகலாம். ஓகே, தேங்க்யூ.